ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய பேத்தி உமாமா பின்த் ஸைனப், அபுல் ஆஸ் என்ற மருமகன் வழியாக பிறந்த புள்ள உமாமா, சின்ன புள்ள. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுவாங்க. தொழுகிற நேரத்தில் புள்ள வந்து கெஞ்சும், நபிகள் நாயகத்துடைய நெருக்கத்தை எதிர்பார்க்கும். அந்த நேரத்தில் நம்ம தொழ போறோமே, பிள்ளைய ஓரத்தில் யாரையா தூக்கி யார் கையில கொடுப்போமே, வேற யாராவது பாத்துக்கங்களேன், அப்படி ரசூலுல்லாஹ் புறக்கணிக்க மாட்டாங்களாம். நமது அரவணைப்பை தேடி வந்திருக்கிற குழந்தை இந்த நேரத்தில் குழந்தையின் மனதை புண்படுத்துகிற விதமாக அந்த குழந்தையை உதாசீனப்படுத்திவிடக் கூடாது என்று சொல்லி இறைவனை தொழுகிற தருணமாக இருந்தாலும் பரவாயில்லை, குழந்தையை தூக்கி தனது தோள்களுக்கு மேலே வைத்துக் கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தக்பீர் கட்டுவாங்க. தொழுகிற நேரத்தில் நம்ம என்னைக்கா செஞ்சிருப்போமா? தொழக்கூடியவங்களை பார்த்து கேட்கிறேன், தொழுகையில தொழுகிட்டு இருக்கோம் தெரியலையா? பிள்ளைய பார்த்து சத்தம் போடும். ஏன் சனியா உனக்கு நேரங்காலம் தெரியல, அழுகுறதுக்கு ஒரு 10 நிமிஷம் நிம்மதியா தொலை விடுதியா? அல்லாஹ் தொழுகணும் பிள்ளைய மறக்கணுமா? நபிகள் நாயகம் எப்படி தொழுகிற தருணத்தில் பேத்தியை தூக்கி தோல்ல வச்சிருக்கிறாங்க. அதை சொல்லுகிறார், ஃபைதா சஜத வல்லாஹா, சஜிதாவுக்கு போகிற பொழுது குழந்தையை தூக்கி கீழே இறக்கி வச்சிருவாங்க. சஜிதாவுக்கு போவாங்க, புள்ள நின்னுகிட்டே நிற்கும். ஓடி போயிட்டா பிரச்சனை இல்ல, நின்னுகிட்டே நிக்குது. சஜிதாவில் இருந்து எழுந்து வந்து மீண்டும் தக்பீர் கட்ட போகும்போது புள்ள நிக்குதுன்னு சொல்லி குனிந்து அந்த குழந்தையை தூக்கி திரும்ப தோல்ல வைத்துக் கொண்டு மீண்டும் தொழுகையை தொடர்வார்கள். பல பேருக்கு இந்த செய்தி ஆச்சரியம், இப்படி எல்லாம் செய்யலாமா? தொழுகையில குழந்தைக்காக செய்யலாம், வேற வேற வேலைகளை செஞ்சிடக்கூடாது. குழந்தைன்னா குழந்தைக்கு சட்டம் எந்த சட்டமா இருந்தாலும் விதி வளர்க்கலாம். எந்த சட்டமும் குழந்தையோடு பொருந்தவே பொருந்தார். குழந்தைகளின் உலகம் தனி உலகம், அவர்களுடைய சந்தோஷம் மகிழ்ச்சி துக்கம் அதை எல்லாத்தையும் பெரிய மனிதனோடு ஒப்பிடவே இயலாது. எனவே அவர்களின் உணர்வை புண்படுத்தி விடாமல், அவருடைய மனதை காயப்படுத்தி விடாமல் எந்த அளவிற்கு மென்மையாக நளினமாக இரக்கத்தோடு பண்பாடாக அவர்களை அணுக முடியுமோ அப்படி அணுகணும்.